பிறந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிற பகுதி எது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஒருவர் சத்தமாய் 2ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரைக்கும் வாசிக்க உங்கள் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்த இந்த சரித்திரபூர்வமான சபையின் ஆரம்ப நாளிலே 3 முக்கியமான விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நான் வாசிக்கிறோம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அவர்கள் எல்லாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி போனதற்கு பிற்பாடு இந்த பெந்தெகோஸ்தே, பென்டிகாஸ்ட் என்று சொன்னால் 50வது நாள். அந்த 50வது நாள் என்று எதை குறிப்பிட்டு நாம் சொல்லுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து பரமேறின நாளிலிருந்து, உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள், 50th டே, அதுதான் பென்டிகாஸ்ட். சரிங்களா? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பாருங்க, அந்த 50வது நாளிலே சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 120 பேர், 120 இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் ப்ளஸ் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை பின்பற்றினவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாளும் அங்கே இருந்தார்கள். 120 பேர் கூடியிருக்கிற அந்த நேரத்திலே எருசலேமிலே கர்த்தர் சொன்னார் அல்லவா, அவர் உயிர்த்தெழுந்து பரமேறுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி இவர்கள் எல்லாரும் எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாது இது 50வது நாள், இதில் நம்ம எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட்டான காரியமும் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் கடைப்பிடித்து, அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, எருசலேமில் போய் காத்திருந்திருப்பார்கள். அதுபோல தான் அவர்கள் எல்லாரும் ஒருமனத்தோடு அந்த இடத்திலே கூடி வந்தார்கள், மேலறையிலே. அப்படி கூடி வந்திருக்கிற போது இந்த 50வது நாளின் இந்த வேளையிலே தான் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே ஆல்ரெடி
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே கூடி வந்தார்கள். குறிக்கப்பட்ட இந்த நாளிலேயும் அவர்கள் எப்போ நடக்கப் போகிறது அதை எதிர்பார்த்து அவங்க அந்த இடத்துல கூடி வந்தார். எப்படி வந்தார்களாம்? ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே. பரிசுத்த ஆவியானுடைய அந்த கிரியைகளுக்கு பேஸா இருக்கிறது என்னன்னா ஒரு மனமும் ஒற்றுமையும். எங்கெங்கெல்லாம் ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இருக்கிறதோ அங்கேயெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியையை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதுதான் சபை. ஒரு மனமும் ஒற்றுமையும் ஏக சிந்தையும். நாம் அங்கே நம்ம பார்க்குறோம், பேதுருவினுடைய பிரசங்கம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து எல்லாம் நடக்கிறது. அவங்க எல்லாரும் ஆதி சபையில் ஆரம்பத்திலேயே பாருங்கள், அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எங்கே ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இருக்கிறதோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் போது சபை வளர்ச்சி உண்டாகிறது. 120 பேர்கள் இருந்தார்கள் என்று சொன்னோம். அடுத்து 3000 பேர் 10 மடங்குக்கு மேலே விசுவாசிகள் அங்கே சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 5000 பேர், அடுத்து 7000 பேர், அப்புறம் சீசர்கள் கூட்டம் மிகுதியானது, எண்ணக்கூடாததாக இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை, அதில் சபையாராகிய நாம் எப்போதும் முன்னணியில் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மைய புள்ளியாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த எந்த வீடாக இருந்தாலும் சரி, எங்கே ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இருக்கிறதோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் நிரப்புகிறது. நீதிமான்களின் கூடாரத்தின் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வார்த்தை. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் ஒவ்வொரு தலையின் மேலேயும். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் லிட்ரலாக அப்படியே நிறைவேறவில்லை, மாறாக கம்பேரிசன். சரிங்களா? அதுபோல் காற்றடிக்கிற முழக்கத்தை போல, சரிங்களா, ஜஸ்ட் லைக் தட் வானத்திலே ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து விடுமுறை. அதுபோல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அங்கே பார்ஷியாலிட்டி கிடையாது. மூத்த விசுவாசி, இளம் விசுவாசி, பாதியில் வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லார் மேலும், சிறியோர் பெரியோர், வாலிபர் முதியோர், எல்லார் மேலும் அங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. சபையார் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், வெவ்வேறு பாஷைகளிலே. அங்கே இங்கே பாருங்கள், அடுத்த வசனம், வானத்தில் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். சொல்லப்படுற உலகத்தின் ஆல்மோஸ்ட் 120 தேசங்களிலிருந்து அந்த நாளிலே ஜனங்கள் கூடி வந்திருந்தார்களாம். இவங்க மேலறையிலே கூடியிருந்தது எத்தனை பேர்?
120 பேர். ஆனால் வெளியிலே அவுட்சைடர்ஸ், அந்த தேசத்தில், அந்த அந்த எருசலேமில் அன்றைக்கு சகல தேசத்தார் யூத மக்கள் எல்லாருமே அந்த நாளிலே அங்கே கூடி வந்திருந்தார்கள். அவங்க சொல்கிற சாட்சி என்ன? ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பாஷைகளிலே பேச கேட்கிறோமே, அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜில். ஸோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் பண்ணின உடனே ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், மொழிகள், பாஷைகளை பேசுகிறாங்க. அதான் இனிஷியல் எவிடன்ஸ். பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு ஆரம்ப அடையாளம் இந்த அந்நிய பாஷையின் வரம். தேவன் அதை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அதை நிரப்புவார். நீங்கள் இந்த 120 பேரை போல தேவ சமூகத்தில் எருசலேமில் போய் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கூடியிருக்கிற இடத்துல எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் எந்த இடத்துல கூடினாலும் சரி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் சபையிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். வீடுகளில் இருக்கும்போது நிரப்பப்படுவோம். ஞானஸ்தானம் பெறும்போது நிரப்பப்படுவோம். அது ஒவ்வொருவருடைய கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவை பொறுத்தது. வாஞ்சையும் தாகமும் தவணத்தோடும் எப்படி எருசலேமிலே அவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்களோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்பட போதுமானவராக இருக்கிறார். ஸோ இந்த 3-4 வசனங்களிலிருந்து நம்ம 3 விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பலத்த காற்று, த மைட்டி விண்ட். இரண்டாவது வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the fresh move of the Holy Spirit சொல்லப்பட்டிருக்கிற அதனுடைய அதை சிம்பலைஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அந்த அபிஷேகம் வல்லமை இறங்கி வந்தது என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். இதை எழுதினவர் லூக்கா என்பது நாம் எல்லாரும் அறிந்த விஷயம். லூக்கா ஒரு மருத்துவர், மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ஒரு மருத்துவராக இருந்தவர். இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி சீடர் அல்ல. இவர் அப்போஸ்தலர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்ட இந்த லூக்கா மருத்துவன், இவர்தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ நூலையும் எழுதினது இவர்தான். ஸோ அவர் சொல்லும்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து. ஸோ இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை நியூமா சரிங்களா? நியூமா என்று சொல்வதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் பிரெத், சுவாசம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு ஆதியாகமத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ சுவாசத்தை அந்த மனுஷனாக அந்த மண்ணினாலே, களிமண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அங்கேயும் இதே அர்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தை தான் இந்த நியூமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படி என்றால் என்ன? தேவன் ஒரு புது கிரியையை, ஒரு புது உயிர் மீட்சியை,
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் இந்த புது ஜெனரேஷன், இந்த புது மக்கள் கூட்டம், இப்போ தான் சபை பிறக்கப் போகிறது. சரிங்களா? ஸோ ஜீவ எப்படி ஆதியிலே ஆதாமுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினானோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்மிலே செயல்படுவதற்கு முதலாவது அந்த ஜீவ சுவாசம் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உருவாகி உண்டாகி அந்த வீடு முழுவதையும், தேவனுடைய வீடு முழுவதையும், சபை முழுவதையும் நிரப்புகிறது. அதில் இருந்த 120 பேரையும் எப்படி ஆதாமுக்குள்ளே இந்த ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதினாரோ, அதுபோல தேவ சமூகத்தில் இந்த 120 பேருக்கும் ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். ஆண்டவர், அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி அந்த ஜீவ சுவாசம் ஆதாமுக்குள் ஊற்றப்பட்ட போது அது ஊதப்பட்டது போல இப்போ ஆதாம் எழும்பி நின்று அவன் நடமாட, அவன் செயல்பட, அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் உருவானதோ, அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. அவனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனுடையவன். ஸோ அந்த புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன், ஆண்டவர் அங்கே ஜீவ சுவாசத்தை ஊதுவதற்கு அடையாளமாக பலத்த காற்று அளிக்கிற முழக்கம் போல உண்டாகி அந்த வீடு முழுவதையும், வீடு என்று தேவனுடைய வீடு சபை முழுவதையும் நிரப்பும். பிரியமானவர்களே, எங்கே தாகம், வாஞ்சை, விருப்பம் இருக்கிறதோ அங்கே அதை அப்படியே அதை உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். காற்றை நம்ம பார்க்க முடியாது, அப்படி தானே? காற்றை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உணர முடியும், அப்படி தானே? உணர முடியும். we can feel it, even though we cannot see the wind or the air, but we can feel it. அதை உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் அப்படிதாங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதை நாம் உணர முடியும். பாடினோமே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். போதும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம் உணர முடியும், பார்க்க முடியாது. பார்க்க முடியாததுனால நாம் அவர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, இல்லையா? நீங்கள் பார்க்காத விஷயம், நான் பார்க்கலை அதனால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்க முடியாட்டினாலும் நாம் அதை உணர முடியும். உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருவார். அருமையானவர்களே, பலத்த காற்று அடிக்கிற போது பாருங்கள், ஒரு அசைவு உண்டாகும். சரிங்களா? நம்ம உணர்கிறோம். அந்த காற்று அடிக்கிற போது மரம், செடிகள் அடையெல்லாம் ஒரு அசைவு உண்டாகும், ஒரு அசைவு உண்டாகும். பலத்த சூறாவளி அடிக்கிற போதெல்லாம் பார்த்திங்கன்னா, பெருமழை கொட்டி அந்த சூறாவளி புயல் காற்று அடிக்கிற போது, இந்த மைட்டி விண்ட் அடிக்கிற போது அங்கே நம்ம பார்க்குறோம் சுனாமி அலைகள் கொந்தளித்து பெருகிறது. அங்கே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோடு சாய்கிறது. இதெல்லாம் பார்க்குற ஒரு அசைவு. அதை பார்த்த உடனே நாம் சொல்ல முடியும், இங்கே காற்று அடிக்கிறது, இத்தனை மைல் வேகத்தில் அடிக்கிறது என்று கூட அதை கணக்கிடுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்கிற கிரியைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஒரு ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முற்றிலும் புதிதாகும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு இல்லை, உனக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றால் அதனால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. பரிசுத்த ஆவி வந்ததற்கான ஒரு அடையாளமே உன்னிடத்தில் காணப்படவில்லை என்றால் அதனாலே நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இல்லை. அந்த முழு காரியத்தையும் நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உங்களில் வெளிப்படுவதற்கு நீங்களும் நானும் அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா? ஆவியானவரே, வெறும் பாடல் பாடுவது மட்டுமல்ல, ஆவியானவரே எங்கள் மேலே அசைவாடும் பெந்தகோஸ்தே அனுபவம் எங்களுக்கு தாரும். அதனால் அதை நினைவு கூறி பாடுவது நல்லது தான். ஆனால் அது ரியலாக நம்முடைய ரியல் லைஃபாக மாறிடக்கூடாது. ரியல் லைஃபாக மாறணும். ரீல்ஸில் ஹீரோயிசம் காட்டுறவங்க உண்டு, ஆனால் ரியல் லைஃப்பில் வாழ்க்கை முறையை பரிசுத்த ஆவியானவரோடு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation those who are walking in the spirit. பரிசுத்த ஆவியினால் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்களும் நாளும் அந்த பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறதை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கி நாம் ஜெபம், ஆண்டவரே என்னை நடத்தும். ஒரு பாடல் ஃபாதர் பெர்க்மன்ஸ்ன்னு நினைக்கிறேன் பாடுகிறோம். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். எனக்கு தான் தெரியல அடுத்த வரி. தாயை போல பிள்ளை. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். டூரில் வந்த அநேகர் கூட இன்றைக்கி காலை ஆராதனைக்கு வரல. இதுக்காக தான் ஒரு நாள் கேப் விட்டோம். வெள்ளிக்கிழமை இரவு வந்தோம், சனிக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில். இதில் சனிக்கிழமை டூர் போயிருந்தோன்னு வைங்க, என்ன நிலைமை ஆயிருக்கும். டூரோ அதுவோ எதுனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் அவர் சித்தப்படி செய்து அவருடைய நாமத்தை மகிமை. செகண்ட் சர்வீஸுக்கு சிலர் வருவாங்க, நான் குறையா சொல்ல. டூரில் வந்த அநேகர் வந்திருக்கிறான். டூரில் வந்தவங்களாம் கை உயர்த்துங்க. அல்லேலூயா, வெரி குட், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜோயலு கையெடுத்து கும்பிட்றேங்கய்யா, வந்ததெல்லாம் பெரிய ஆச்சரியம்யா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். நல்ல அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இதில் ஒரு விஷயம் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் சிலர் நினைக்கிறார்கள் பாஸ்டர் நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுகிறார், கட்டுப்பாடு பண்ணுகிறார், அவர் விருப்பத்தின்படி நடப்பதற்கு ஈவன் சின்ன பிள்ளைகளை கூட அவர் விட மாட்டேங்கிறாரு. அவர் மிலிட்ரி ரூல்ஸு போட்டு அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, தயவுசெய்து அப்படி ஒரு நாளும் எண்ணாதிருங்கள். ஏன்னா என் மூலமாய் நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக அது தேவனுடைய சித்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களை நடத்துகிறவர், உங்களுக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, இப்போது ஒரு பஸ் டிரைவர் விரும்பின இடங்களுக்கு அந்த பஸ்ஸை நடத்துவது யார்? டிரைவர். அதில் இன்னொரு காரியம் இருக்கிறது, ஸ்டியரிங் வீல். அந்த ஸ்டியரிங் வீல் படத்தை போடுங்கயா. ஸ்டியரிங் வீல் எல்லா வண்டிகள்லையுமே இருக்குது. 2 வீலர்லையும் இருக்குது, 4 வீலரில் இருக்குது, பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாத்துலேயுமே, விமானத்தில் கூட இருக்குது.
ஸோ இப்போது டிரைவராக அந்த ஸ்டியரிங்கா பஸ்ஸை ஒரு வாகனத்தை வழி நடத்துவது ஸ்டியரிங்கா அல்லது டிரைவரா? ரெண்டுமே வேணும், ரெண்டுமே வேணும். நல்லா பாருங்க, இதில் போதகருடைய ரோல் என்ன, பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தான் டிரைவர், சரியா? பாஸ்டருடைய ரோல் ஸ்டியரிங் வீல். ஸ்டியரிங் வீல் தானாக களக்காட்டுக்கு போகாது. அந்த ஸ்டியரிங் வீலை இயக்குவதற்கு டிரைவர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எந்த இடத்துல ஸ்டியரிங் வீலை திருப்பணும். அங்கே ஸ்டியரிங் வீல் மட்டுமல்ல, பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? சொல்லுங்கள், ஏன் ஃபெவிகால் போட்டு வாயை ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிறீங்க? டிரைவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸ்டியரிங்கும் டிரைவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பாஸ்டரும் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டிரைவர். அந்த டிரைவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். ஸோ சபையை ஆகவே இங்கே சொல்லுகிற காரியங்கள் இதற்கு கீழ்ப்படுகிறதுனால பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படி ஒரு நாள் எண்ணாதிருங்கள். அவரை நடத்துகிற இன்னொரு நம்முடைய வழக்கமான சொல்ல, அந்த ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாஸ்டர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர், அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் தான் டிரைவர், நம்மளை டிரைவ் பண்ணுவது. இந்த வழியிலே போ. இப்போ பாருங்கள், ஸ்டியரிங் இல்லாமல் பஸ்ஸு போகுமா? போக. இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினது கானானுக்கு நேராக ஆண்டவர் தான் வழி நடத்தினார். அப்படி தானே? ஆண்டவரே நேரடியாக வழி நடத்தினாரா? யாரை ஏற்படுத்தினார்? மோசையை. மோசைக்கு உதவி செய்யும்படி ஆரோனை, மீரியாமை, அதுக்கு பிற்பாடு நிறைய. ஸோ ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு சொன்னால், மனுஷனோடு அவர் கோஆப்ரேட் பண்ணி. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டியரிங் இருக்கிறது, மற்ற எல்லா பஸ் இப்போ ரெடியாக இருக்கிறது. டிரைவர் இல்லாமல் பஸ்ஸு ஓட்ட முடியுமா? இப்போ நிறையா கார்கள்லாம் வந்துருச்சு, டிரைவர் இல்லாத. வெளிநாடுகளெல்லாம் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? பார்த்துருக்கீங்களா? நியூஸில் இருந்த மாதிரிலாம் டிரைவர் இல்லாத கார் நீங்கள் மொபைல்லே அதெல்லாம் பாருங்கள். அப்படி இல்லை பார்க்கல அப்படின்னா பாருங்கள். நீங்கள் பார்த்தாலும் அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க, சில மாதிரி. அப்படி சில மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க, சில மாதிரியே தான் திரும்ப போவீங்க. கொஞ்சம் ஒரு அசைவு, சொல்லுகிற காரியங்கள் அப்படி தான் கிரகித்து அதை உள்ளே போகும், இல்லைங்களா? ஸோ டிரைவர் இல்லாமல் இயங்குவது ரொம்ப கடினம். என்னதான் இருக்கட்டுமே, ஊழியக்காரர்கள், சபை மக்கள் எல்லாம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழி நடத்துவதற்கு நாம் அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வாங்க, எங்கள் விசுவாசத்தை புதுப்பியுங்க, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுத்தாங்க. போதித்து நடத்துகிற சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும். ரெண்டாவது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை, காற்று அடிக்கிற முழக்கம் போல. ரெண்டாவது ஒரு வார்த்தை அடுத்த வசனத்தில் வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. நாவுகள்னு சொன்னால் டங்ஸ் ஆஃப் ஃபயர்,
அதாவது பிரிவு பிரிவாக. தம்பி அந்த அந்த ஃபயர் அப்படி போக்குற மாதிரி ஒரு தீபம் அதில் அப்படி போக்குற மாதிரி அந்த பிக்சர் போடுங்களேன். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே அப்படியே வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் இதையும் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு புது காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே நம்ம ஆராதனை நடத்துகிற போதே நாம் கேள்விப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது தேவ மனிதர்கள் மேலே வந்து தங்கி அவர்களை பலப்படுத்தி குறிக்கப்பட்ட அந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டு அவர் பரமேறிடுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் கொஞ்சம் டைம் பீயிங் டெம்பரவரி அனாயிட்டிங். தேவ பிள்ளைகளை கிதியோனை சிம்சோனை தேவன் அப்படி தான் வந்து வந்து பலப்படுத்தினார். மோசையின் மேலே தேவ அபிஷேகம் வல்லமை இருந்தது. ஸோ இந்த அக்கினிமயமான நாவுகள் ஏன் அவர்கள் மேலே வந்து காணப்பட்டது என்றால், 2 விஷயங்களை குறிக்கிறது அக்கினி, ஃபயர். 2 விஷயம். ஒன்று சுத்திகரிக்கிறது, கிளென்சிங், சுத்திகரிக்கிறது. இன்னொன்று அங்கே நாம் பார்க்கிறோம், வெளிச்சம் கொடுக்கிறது. அப்படி தானே? வெளிச்சம், லைட். பழைய ஏற்பாட்டில் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஸோ இந்த அக்கினி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதை குறிக்கிறது என்றால், த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ வழி நடத்துதல். நம்முடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது, நமக்கு வழிகாட்டுவது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? நம்மை சுத்திகரிக்கிறவர், பாவங்களற நம்மை சுத்திகரிக்கிறவர் அவர் தான். அக்கினி அப்படி தானே? சுட்டெரித்து போடும். குப்பைகளெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டு என்ன வச்சிடறோம்? தீ வச்சிடறோம். அது பாருங்கள், பஸ்பமாக்கி விடுகிறது. பஸ்பமாக்கி தங்கத்தை வெள்ளியை அது என்ன செய்கிறது? புடமிடுகிறது, சுத்திகரிக்கிறது. அதில் உள்ள அழுக்குகள் களிம்பு அவைகளெல்லாம் அது விளங்குகிறது. சுத்த பொன்னாக மாற்றும் நாதா, என்னை பொன்னாக மாற்றும் நாதா, அக்கினி தழலால் சோதித்த பின்னாலே நானும் பொன்னாக மாறுவேனே. தேவன் நமக்கு அனுமதிக்கிற அந்த அக்கினிமயமான நாவுகள் பரிசுத்த ஆவியானவர். நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பேன், அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும். ஆண்டவர் வழி நடத்துவார். வழி இதுவே, இதில் நடவுங்கள். அதே டிரைவிங் அதில் பார்க்குறோம். கார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் போன உடனே ஒரு சவுண்டு கேட்கும், சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு. சீட் பெல்ட்டு போடுங்க. உடனே சில பேர் சீட் பெல்ட்டை போட்டுருவோம். சீட் பெல்ட் போட்டு, அதுதான் ரூல்ஸ், அப்படி தான் போகணும். லெஃப்ட் சைடு உட்கார்ந்துருக்கிறவங்களும் பிரயாணிகளும், பேக் சீட்டில் பிள்ளைகளும் அவங்களும் சீட் பெல்ட் போடணும். எல்லோரும் போட்டுருவோம் ஆட்டோமேட்டிக். வெளிநாடுகளில் அதெல்லாம் ரூல்ஸ்னால் அது ரூல்ஸ். ஹெல்மெட் போடணும்னா ஹெல்மெட் போடணும். நம்ம வசதி பொருள். நம்ம ஆட்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சீட் பெல்ட் போடலைன்னா அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும்ல, என்ன செய்வாங்க? நம்ம டிரைவர்கள் சீட் பெல்ட்டை எடுத்து பின்னால் கூடி விட்டு அந்த கிளிப்பில் மாட்டிடுவாங்க. இப்படிதான் உங்களுக்கு சீட் பெல்ட்டை இப்படி போடாமல் பின்னால் கூடியே உட்காராமல் அந்த சீட் பெல்ட்டை போடாமல் சைடில் எடுத்து அப்படி விட்டுருவாங்க. இந்த சீட் பெல்ட்டு போடுறது யாருக்காக? நமக்காக, பாதுகாப்புக்காக. சீட் பெல்ட்டு போடாமல் ஏதாவது விபத்தில் மாற்றும்போது நமக்கு தான் அது ஆபத்து. பரிசுத்த ஆவியானவரும் நம்மை சுத்திகரிக்கிற போது
அது நமக்கு சில நேரங்களிலே கஷ்டமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை சுத்தப்படுத்துகிறார். இருதயத்தை வெளிச்சம் தருகிறார். வழி இதுவே ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே என்னை நடத்தும், இருளில் நடவாதபடிக்கு என்னுடைய கால்களை நேர்த்தியான பாதையிலே, சிவையான பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்ல. அது மட்டுமல்ல, ஏசாயா 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் ஏசாயா கண்ட தரிசனத்திலே அவன் தேவன், ராஜ்யங்களின் ராஜா, அவரை தரிசனத்திலே காணும்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த ஒரு குறட்டால் நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அதற்கு அடையாளமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல அவர்கள் மேலே வந்து இறங்கினார். கிளென்சிங். அது மட்டுமல்ல, அது அங்கே தைரியத்தை கொடுத்தது. கரேஜ், வல்லமையை, தைரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் சுத்திகரிப்பு மட்டுமல்ல, அங்கே தைரியம். பேதுரு எழும்பி நின்று, எங்க இதே பேதுரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக பயந்து இயேசுவை மறுதலித்தவர். ஒரு முறை, 2 3 முறை வேலைக்காரிக்கு முன்பாக அவரை நான் அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின அந்த பேதுரு, அவருக்குள்ளே இந்த ஒரு மாபெரும் தைரியம். நீங்கள் அறைந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஏங்க, ஒரு நாள் பயந்து ஓடுனவருங்க, தைரியமற்ற ஒரு மனிதர். ஸோ அந்த 120 பேருக்குள்ளே அந்த அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து இறங்கின உடனே அவர்களை சுத்திகரித்தது. பாவங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய ஜீவியத்திலிருந்து சுத்திகரித்தது, புடமிட்டது, உருவாக்கினது. அடுத்து அவங்களை எக்யூப் பண்ண, அவங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்தபோது எந்த இடத்துல ஒரு தைரியமற்றவராய் அவர் இருந்தாரோ அதே இடத்துல எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். திரள் கூட்டத்திற்கு, 120 தேசங்களிலிருந்து வந்த மக்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் பேசுகிறார், தைரியம் கொடுக்கிறார், ஊக்கம் கொடுக்கிறார். ஏனென்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர். ஆவியானவர் பேசுகிறவர். அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார். பேசும் தெய்வம் அவர். பேசின போது யார் அங்கே மறுப்பு சொல்லும்? வேதம் சொல்லுகிறது, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது யாரும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கல, யாரும் அங்கே அவரை கண்ட்ரோல் பண்ணலை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு நடத்தப்படுகிறார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. தைரியமாக இந்த திட விசுவாசத்தை தேவன் பேதுருக்கு தந்து அவரை பலப்படுத்தினார். பிரசங்கிக்கிறார். அவருடைய பிரசங்கத்தில் முடிவிலே பார்க்கிறோம், தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனம் வருந்தி அத்தனை பேரும் அவர்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒப்புரவாகி சீசர்களாக மாறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கி 3000 பிரசங்கம் பண்ணியும் ஒருவர் ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கிறது. போன வாரத்தில் நாம் அறிவிக்கப்படாத ஒரு நற்செய்தி நடந்தது.
என்னென்னு சொன்னால் மாதந்தோறும் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை. இந்த மாதத்தில் ஞானஸ்நான ஆராதனை யாரும் முன்வரல. ஞானஸ்நானத்தை தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க, உடனடியாக ஞானஸ்நானம் எடுங்க. போன வாரத்தில் செகண்ட் சர்வீஸில் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணப்பட்டு நம்ம சபை விசுவாசி ஒருவர் மூலமாய் சந்திக்கப்பட்டு சுவிசேஷம் சொல்லி உன்னை சுகமாக்கும் ஒருவர் என்ற இந்த கைப்பிரதி, இது நான் எழுதின கைப்பிரதி. அதுக்காக நான் அதை ப்ரமோட் பண்ணலை. இந்த ட்ராக்ட்ஸை நோயாளிகள் அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம சபை விசுவாசி சாரா அவங்க அதை போய் கொடுத்து, அழகப்பன் பொன்னமராவதியை சேர்ந்தவர், அவருக்கு சுவிசேஷம் சொல்லி நான் அவரை ஃபோனில் தான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அவரை நான் பார்க்கல, ஃபோனில் ஜெபம் பண்ணேன். அடுத்து சபையில் ஜெபம் பண்ணோம். அவர் நல்ல குணமாகி வந்து கணவன் மனைவியாய் அழகப்பன் தாமரை செல்வி 2 பேரும் அவங்க குடும்ப அங்கத்தினர்களோடு போன ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சர்வீஸில் வந்து எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், அதுக்கு முன்னாலேயே ரட்சிப்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுது, இதை பற்றியெல்லாம் அவங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நானும் 2வது ஆராதனை முடித்து அவர்களோடு பேசும்போதும் அந்த திட உறுதியை நான் அவர்களிடத்தில் கண்டேன். ஆகவே நம்ம சாக்குப்போக்குகள் சொல்லி ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் அதை நான் தடை செய்யாதபடி உடனடியாக ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கிற போதே வாட்டர் டேங்கில் ஞானஸ்நான தொட்டியில் தண்ணீர் நிரப்பி உடனடியாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த வேதாகம் கொடுத்து ஜெபித்து அவர்கள் அப்படியே விட்டுவிடவில்லை. பொன்னமராவதியில் இருக்கிற நம்ம ஏஜி சபை பாஸ்டர் சாமுவேல் அவர்களோடு தொடர்பு கொண்டு நேற்றைக்கு இரவு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி, அவங்க நம்மளை என்னோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறான் அந்த பாஸ்டரோடு அவங்க இடை நாட்களிலேயே பேசி, அந்த ஐயா டாக்ஸி டிரைவர் காரை எடுத்துகிட்டு அந்த சர்ச்சு எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு எல்லாம் வந்து நேற்றுக்கு ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டையா நாங்கள் நாளைக்கு காலையில் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறோம், 2 பேரும் எங்கள் குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். நானும் அந்த பாஸ்டர்கிட்ட பேசி, ஐயா இனி இந்த குடும்பம் உங்களை சார்ந்தது, நீங்கள் அவங்கள கிறிஸ்துக்குள்ளே நடத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னோம். அருமையானவர்களே, பாருங்கள் அந்த வாய்ப்புகளை, தருணங்களை ஆண்டவர் பாருங்கள். நம்ம சபையில் இருக்கிற இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் ஞானஸ்நானத்திற்கு பல சாக்குப்போக்குகள் சொல்கிறோம். வாய்ப்புகள் இருக்கிற போதே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள ஞானஸ்நானம் நமக்கு ரொம்ப அவசியமான. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஞானஸ்நானத்திற்குள்ளாக நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் தான். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பவர், வல்லமை, சக்தி, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவது போல, the Holy Spirit, the power of God is my secret of energy என்று சொல்லக்கூடிய விதத்தில் பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன், அதான் 3வது தலைப்பு, டிவைன் பவர், தெய்வீக வல்லமை. அவர்கள் எல்லாரும் வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள். போல்ட்னஸ், தைரியம், பிரசங்கிக்கக்கூடிய தைரியம். முதலாவது பிரசங்கிக்கக்கூடிய தைரியம். எதிர்ப்புகள், சிலுவையில் அறைந்தவர்கள் மத்தியில், சிலுவையில் அறைந்த அந்த மக்கள் மத்தியில் பேதுருவை எப்படி தானே ஆண்டவர் நிரப்பினார். டிவைன் பவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, த பர்பஸ்
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறதுனுடைய பர்பஸ் அதுதாங்க. டிவைன் பவர். நீங்கள் பலனடைய வேண்டும். when the Holy Spirit comes on you, you will receive power. பரிசுத்த ஆவியினுடைய பலன் அடைந்து, சரீர பிரகாரமான பலன் அல்ல, ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலும் பலன் கொள்ள தேவன் கிருபை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமை 7 விதமான வல்லமை, 7 விதமான அந்த வல்லமை என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு முதலாவது பழைய ஏற்பாட்டிலேயே அந்த வல்லமை கொடுக்க கிதியோன், சிம்சோன், சரீர பிரகாரமான பலன் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கி சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். சரிங்களா? தாவீதும் அப்படிதான். ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம். என் மனுஷனே வந்தான். யாரு? கோலியாத். பாருங்க, தேவன் எவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பயன்படுத்துகிறான். கோலியாத் வருகிறான். அவன் 9 முழ உயரம், பலத்த ஒரு பெரிய ஜயண்ட், அரக்கன் என்று சொல்லப்படுகிறான். என்ன சொல்கிறான்? ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். கோலியாத் அப்படியெல்லாம் வர்றான், ராட்சதன். ஆனால் தாவீது அவனை சந்திப்பதற்கு, கோலியாத்தை சந்திப்பதற்கு தாவீது வீசின கை வெறுங்கையுமா போகலை. கையில் என்ன கொண்டு போகிறார்? 5 கூழாங்கற்கள், ஒரு கவட்டை அல்லது கேட்டப்பல், ஸ்விங், ஒரு ரப்பர் வளையத்தில் வச்சு அந்த கல்லை நடுவில் வச்சு சுற்றி அடிப்பாங்க. அது போய் அந்த காலத்தில் அது ஒரு ஆயுதம். ஆடு மேய்ப்பவர்கள் அப்படியெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆயுதத்தோடு போகிறான், ஆயத்தத்தோடு போகிறான். ஆனாலும் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள். கோலியாத்து அவன் பார்த்து உருவம் குள்ளனாக இருக்கிறான், சின்ன பையனாக இருக்கிறான். நான் பார்த்து சிரிக்கிறான், கேலி பண்ணுறான். நீ இப்படி கவன்கல்லோடு வருவதற்கு நான் என்ன நாயா? சொல்கிறான் தாவீது, கோலியாத்தே, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். இன்றைக்கு உன்னை நான் வீழ்த்தி உன்னுடைய மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக போடுவேன். தாவீது பயன்படுத்தினான். எதை? கல்லையும் கவனையும். அப்படிதானே பயன்படுத்தினானா இல்லையா? ஆனால் அதை பிரகடனப்படுத்தவில்லை. மாறாக என் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. யாரெல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு, உங்களுக்கு திறமைகள், தாளந்துகள், கவன்கள், 5 கூழாங்கல் திறமை, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த திறமைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகள் தான். ஆனாலும் அவைகளெல்லாம் பெரிதுபடுத்தாதபடி தேவனுடைய நாமத்தை தாவீது சொல்லலை. கோலியாத்தே, என் கையில் என்ன இருக்குது தெரியுமா? கல் இருக்குது, கவன் இருக்குது, அடிச்சேன்னா சேதரிப்போம். ஒரு கை பார்த்துருவோம், வா, நீயா நானா? கரடியை கொண்டிருக்கேன், சிங்கத்தை கொண்டிருக்கேன், வா, நீ எம்மாத்திரம் அப்படின்னு தன்னுடைய புய பலத்தை சாராமல், தன்னுடைய ஆயுதத்தை சாராமல். இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் இதே இடத்துல இருந்து நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா போதிப்பேன்,
நான் நல்லா டீச் பண்ணுவேன். ஏங்க அதெல்லாம் உண்மைதாங்க, இருக்கட்டும். நீ அதை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் எல்லாம் உன்னிலிருந்து கிரியை செய்கிற தேவனே அதை செய்து முடிக்க திராணி உள்ளவர். We are just a steering wheel under the control of the driver. இதில் யார் பெருசு? ஸ்டியரிங் இல்லைங்க, டிரைவர் தான். இதை வெற்றியை கொடுத்தவர் யார்? கர்த்தர். மோசேயே, நீ பெரிய திறமைசாலி தான், எகிப்திய சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் நீ சிறந்தவர் தான். ஆனால் உன்னை அழைத்தவர், உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினவர். அதனால தான் மோசே சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். நீர் மட்டும் எங்களோடு வரவில்லை என்றால் என்ன இந்த இடத்துல இருந்து அனுப்பாதிரும். பாருங்க தெய்வ பிள்ளைகளே, அந்த வல்லமை, தாளந்துகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம். தாவீது கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்த, பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன். யோசுவா 14:10 செய்து முடிக்கக்கூடிய திராணியை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு காரியத்தை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், செய்த காரியத்தை செய்து முடிக்கும் திராணி. சில பேர் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, அறகுறையாக விட்டுருவாங்க. நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கிற ஊழியமானாலும் சரி, நமக்கு கொடுக்கிற வேலையானாலும் சரி, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. பாதியில் விட்டுறது, இது என்னால் முடியாதுன்னு சொல்கிறது, நாம விலகி கொள்வது. ஏன்னா அதிலெல்லாம் விட்டுருங்க. தேவன் நம்மை பலப்படுத்துவார். முழுமையாக செய்து முடிக்காட்டினாலும் உண்மையாக செய்யுங்க, அதற்கேற்ற திராணியை தேவன் தருவார். மலை நாட்டை சுதந்திரிக்க காலேப் சொல்லுகிறார். வயது 80க்கு மேலே, மலைநாடு, ஹில் ஸ்டேஷன். பாருங்கள், நம்மளால் கொஞ்சம் தூரம் கூட இந்த இதில் நடக்க முடியல, சரீர பலவீனம். வயசு 80. சொல்கிறான், மலை நாட்டை எனக்கு தாரும். போய் அதை சுதந்திரிக்கிறான். அப்படிப்பட்டதான எபிரேயர் 11:11 சரீர பிரகாரமான டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம், பரிசுத்த ஆவியினால் மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுகிற, பலவீனமடைந்த சரீர உறுப்புகள் பலனடைகிற, வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்ற சாராள், ஆபிரகாம். இந்த 2 பேர், அன்பழகனுக்கும் தாமரை செல்விக்கும் ஆபிரகாம் சாராள் என்ற பெயரைத்தான் அவங்களுக்கு வச்சோம். சனிக்கிழமை நேற்று ஃபோன் பண்ணுறார் அந்த ஞானசானம் எடுத்தவர். தோத்திரம் ஐயா, நான் ஆபிரகாம் பேசுகிறேன் அப்படின்னு. எங்கள் ஒரு வயசு எத்தனையோ வயசுங்க. தன் பேரை என்னைக்கு தேவ சமூகத்திலே, ஐயா இனிமேல் உங்களுடைய பெயர் அன்பழகன் இல்லை, ஆபிரகாம். ஆபிரகாம்னா அர்த்தம் என்னையா அதெல்லாம் கேட்டார். சொன்னோம். சொல்லிட்டு ஜாதிகளுக்கு தகப்பன், விசுவாச வீரன் ஐயா. நீங்கள் கர்த்தரை, சபையை, ஊழியக்காரரை பார்க்காமலே நீங்கள் இத்தனை காரியங்களையும் நீங்கள் விசுவாசித்து, நான் ஞானஸ்தானத்திற்குன்னு அவங்க அர்ப்பணித்து தான் எங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்தேன். ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக அவங்க கொண்டு வந்துடுறோம். பாருங்கள், அந்த விதின் அ ஷார்ட் பீரியட், ஒரு வாரத்தில் அவர் தனக்கு ஞானஸ்தான பெயரிட்டு அவர் சொல்லுகிறார். அவ்வளவு சந்தோஷமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பலப்படுத்துகிற ஆவியானவர் நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சரீர சுகவீனங்கள் எதுவாக இருந்தாலும், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வல்லம். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4:18 பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு சகலத்தையும் இயேசுவின் திவ்ய வல்லமையினால் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. மெட்டீரியல் பிளஸ்ஸிங், ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங். கிறிஸ்து இயேசு குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். வியாதிகள் விக்கிடங்களுக்கு விலக்கி, நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடைசியாக நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் 1 தீமோத்தேயு 3:4 நல்ல ஒழுக்கம், டிசிப்ளின், கேரக்டர், குவாலிட்டி, இதில் எல்லாம் நல்ல ஒழுக்கம், பண்புகள். படிப்பு இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, பண்பும் இருக்கணுங்க. டிவைன் நாலேஜ், தெய்வீக ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரிசுத்த ஆவியானுடைய ஒழுக்கம். 1 தீமோத்தேயு 3:8 உதவிக்காரர்கள் ஒழுக்கம், குடும்பங்களிலே ஒழுக்கம். 1 தீமோத்தேயு 3:11 ஸ்திரீகள் ஒழுக்கம் உள்ளவர். தீத்து 2:2 முதிர் வயது உள்ளவர்கள் ஒழுக்கம். பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாம் அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு, பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாடு, ஒரு ஊழியக்காரருடைய கட்டுப்பாடு அல்ல. உங்களை கட்டுப்படுத்துறதுனால எனக்கு எந்த மேன்மையோ நன்மையோ அப்படி ஒன்று கிடைக்க போகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவரை உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்த உங்களை அர்ப்பணி. எழுமி நில்லுங்கள். தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு இப்போ சத்தியத்தை கேட்டிருக்கோம். அதை ரிசீவ் பண்ணுவதும் அதை புறந்தள்ளுவதும் உங்களை பொறுத்ததே. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆமென் இந்த பாடலை பாடுவோம். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியினால் என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஸ்டான்ஸை மட்டும் பாடி ஜெபம் பண்ணி நாம் நிறைவு. ஆண்டவரே, என்னை, என்னுடைய குடும்பத்தை ஆவியானவரே உம்முடைய கட்டுப்பாட்டில் என்னை நடத்தும் என்று ஜெபத்தோடு நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் நடத்தும். ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் தொழிலை, என் வியாபாரத்தை, நடைபெறுகிற சகல காரியங்களையும் என்னை நடத்துங்க. ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. நீங்களே எங்களை நடத்துங்க, நீங்களே நடத்துங்க. நீரே எங்களை நேர்த்தியான வழியிலே நடத்துகிறவர். சரீரங்களை அர்ப்பணிப்போம். சரீரங்கள் சாவுக்கேணுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே எங்களை உயிர்ப்பீங்க. சுகவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்றோம். ஆமென். ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரே, எடிசன் ஐயா மேல இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. தாமஸ் அங்கிள் மேல ஒரு வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. யாரெல்லாம் சுகவீனமா, ஒருவேளை இங்கே சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலப்படுத்துங்க. ஃபினான்சியலாக குறைவுகளோடு இருக்கிற மக்களை பலப்படுத்துங்க. கடன் பாரங்கள், சுமைகள், வெளியே சொல்ல முடியாத சில இடர்பாடுகள், கர்த்தர் அவர்களை குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வாதம், தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கும். வெளியேற பெற்ற உம்முடைய கிருபை, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை மீதியான இந்த ஒரு மாதம், ஒரு வாரம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அந்த வார்த்தை நிறைவேறட்டும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தேவ நாமம், தேவ கரம், தேவ கிருபை, பிரசன்னம் 23 விதமான தீமைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக உங்கள் கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் உமக்கு தம்முடைய முகத்தை உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போங்க. இந்த எஸ்பி ஹாஸ்பிட்டல்